ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த கவுன்சிலிங் பாயிண்ட் ஆஃப் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் நம்ம கொடுத்தோம். அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி கொடுத்துருந்தோம். அது பக்கம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் இன்னமும் டைம் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராசஸில் அவங்க என்ன மேண்டேட்டரின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரியாக கொடுக்கணும். கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நியரஸ்ட் டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இது யாருக்கு அப்படின்னா, நான் தெரியாமல் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இது ஓகே. நீங்கள் கண்டிப்பாக டிஎஃப் சென்டர் போனால் தான் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. ஃப்ரீஸ் பண்ணாமல் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் நீங்களே பண்ணிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் இன்னொரு விஷயம் இதை பற்றி பேசும்போது நான் சொல்லக்கூடிய என்னன்னா, நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கேட்டிருந்தாரு, பயங்கர ஷாக்கிங் நியூஸ். அது என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நான் ஒரு காலேஜுக்கு போகும்போது எனக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க லோட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாதனால. ஸோ நான் அங்கே போய் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டும் என்னுடைய இமெயில் ஐடிஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்தா கூட மொபைல் நம்பர் மட்டும் அவங்க மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டாங்க சார். இப்போ எனக்கு என்னுடைய கட் ஆஃப்க்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல காலேஜ் கிடைக்கும் போல தெரியுது. நான் ஒருவேளை மூவ் பண்ணணும்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு காலேஜுக்கு நீங்கள் போறீங்க, அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த காலேஜில் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணலாம். நீங்கள் டைலமாவில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி முடிவு எடுத்து இப்போ லாக் ஆகிட்டீங்கன்னா திருப்பி ரீ அப்ளிகேஷன் போடலாமான்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸில் கொண்டு விடுவது. அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி எடுங்க. முக்கியமாக உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர்லாம் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் நீங்கள் கொடுத்தாதான், உங்களுக்கு உடைய இது யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த இதில் அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோடிங்ல நம்ம அந்த முக்கியமான மேண்டேட்டரி சர்டிஃபிகேட் பண்ணால் மட்டும் போதுமானது. அதை தவிர நான் ஏற்கனவே ஒரு 12 சர்டிஃபிகேட்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த 12 சர்டிஃபிகேட் எப்பவுமே அட்மிஷன் எடுக்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்கிறது நல்லது. வித் ஒரு போட்டோ காப்பி, ஜெராக்ஸ் காப்பியும் 2-3 காப்பி போட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதுக்கும் தனி வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுங்கிறது தெரியும். சரி, முக்கியமான பாயிண்ட் இப்போ உள்ள வரலாம். மூணாவது பாயிண்ட், இனிமேல் நம்ம நடத்த போகிறது என்னன்னா, உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் வரும், அதுக்கப்புறம் ரேங்கிங் வரும், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வரும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆர்ட், ஒரு கலைன்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணி வைக்கணுங்க. சும்மா ஏதோ நம்ம கண்ணப்படன் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல காலேஜ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது முக்கியமாக நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், என்ன திருப்பி நான் நிறைய வீடியோவில் சொன்னது அதுதான், காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் தயவு செய்து கொடுங்க, ரேதர் தென் பிரான்ச். எனக்கு இந்த பிரான்ச் தான் வேணும், அந்த பெட்டர் மார்க்ஸ் ரேட்டே வேணும்னு நினைச்சு நீங்கள் முடிவு பண்ணி நிறைய தேவையில்ல சம்மந்தம் இல்லாத கீழே இருக்கக்கூடிய Tier 2, Tier 3 காலேஜுக்கு போயிடாதீங்க. நல்ல மார்க்கை வச்சுட்டு நல்ல காலேஜில் எந்த பிரான்ச் படித்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இனி வரக்கூடிய காலேஜ் பாலிசி, அதாவது இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் சொல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி கான்செப்ட் கூட அதுதான் சொல்லுது. எஜுகேஷன் பாலிசி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு தேவை, நாட்டோட தேவை இல்லை ஃபியூச்சர் எப்படி இருக்க போதுன்னா, மல்டிபிள் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல இருக்கக்கூடிய நாலேஜ் வேணும். அதாவது வெர்சடைல் நாலேஜ் வேணுங்க. ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்கள் அப்படின்னு நினைச்சாலும் தப்பு, மெக்கானிக்கல் தான் அப்படின்னு நினைச்சாலும் தப்பு, எலக்ட்ரிக்கல் தான் அப்படின்னு நினைச்சாலும் தப்பு. எல்லாரும் ஒன்று மிங்கிள் பண்ண நாலேஜ் வேணும், ஸ்கில் வேணும். அப்போ ஸ்கில் கொடுக்கறது, நாலேஜ் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா கோர்சஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கறது, உங்களை நல்ல காம்படிட்டிவ் மாற்றுறது, இந்த மாதிரி ஏம்பியன்ஸ் அமையக்கூடிய காலேஜ் தான் எடுக்கணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 168 காலேஜ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி அந்த 168 காலேஜ் கண்டிப்பாக நீங்கள் அங்கே படிச்சுன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓஹோன்னு இல்லைனாலும் டெஃபினட்டாக நீங்கள் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அந்த கான்செப்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு காலேஜ் அதிகப்படுத்துறது, ஒரு காலேஜ் மட்டம் பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட்ல இல்லை. பப்ளிக் அந்த காலேஜ் மேலே என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, போன வருஷம் கவுன்சிலிங் அங்கே எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அங்கே இருக்கிற டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி என்ன, இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் டிசைட் பண்ணி தான் நம்ம அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான காலேஜுக்குள்ள உங்கள் மார்க் கிடைக்குதான்னு பாருங்க. நம்ம இப்போ ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக 2 கட் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. ஒன்று இப்போ ஸ்டேட் போர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிசல்ட் பேஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ். ஒருவேளை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டோட இன்க்ளூஷன் கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் 1,60,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 40,000 அப்ளிகேஷன் கண்டிப்பாக சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க உள்ள சீட் எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க எடுக்காம மிஸ் பண்ணாங்க, அதுக்குள்ள நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமினேஷன் ஏதாவது திடீர்னு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அது டவுன் ஆகும். கண்டிப்பாக 2 ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நல்ல காலேஜை செலக்ட் பண்ணுங்க. எந்த பிரான்ச் வேணாலும் படிக்கலாம். ஸோ அப்படிங்கிறதா
சாய்ஸ் ஃபில்லிங் பத்தியே தனியா நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போடலாம். இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்டரி வீடியோ தான். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.